அருமையான வணக்கங்கள். நல்லதே விரும்பும் முருகானந்தன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக் மகோத்சவ் முட்டை மகோத்சவ் நம்ம செய்ய போகிறோம். முட்டை மகோத்சவ் ஹிந்திலே அதே தான், முட்டை மகோத்சவ், அண்டா மகோத்சவ். சரிங்களா? முட்டை மகோத்சவ். எதென்ன முட்டை மகோத்சவ் அப்படின்னா, பாருங்கள், அடுப்பில் வானிலை வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அற்புதம். பாருங்கள், ஒரு டம்ளரில் எக்கு 2-3 எக்கு போட்டாச்சு, நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு, அடித்தாச்சு. அப்புறம் 2 மிளகாய், வரமிளகாயை உள்ளே கிள்ளி போட்டு அதையும் ஸ்மாஷ் பண்ணியாச்சு. அது கூட சால்ட் போட்டு அதையும் ஸ்மாஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது இது ரெடி, ஸ்மாஷ் ரெடி, எக்கு ஸ்மாஷ் ரெடி. அப்புறம் நறுக்கி வைக்கப்பட்ட கொரியாண்டர் லீவ்ஸு, இது சின்ன சின்ன பீஸாக நறுக்கி விட கொரியாண்டர் லீவ்ஸ், இது சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்ச கேரட்டு, சின்ன சின்ன பீஸா நறுக்கி வைக்கணும் நீங்கள். அப்புறம் இது உங்களுக்கு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அப்புறம் பெப்பர் பவுடர், குருமிளகு தூள், அப்புறம் தனியா பவுடர். ஓகேங்களா? தனியா பவுடர். அப்புறம் சீரகம். ஓகேங்களா? சீரகம், கியூமன் சீட்ஸு, அப்புறம் கண்ட்ரி சுகர், நாட்டு சக்கரை, அப்புறம் ஆனியன், வெங்காயம், அற்புதமான வெங்காயம், சின்ன சின்ன பீசஸாக, ஸ்மால் கட் பீசஸாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ டைனியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைனியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஆம்லாவை சின்ன சின்ன பீசஸாக, நெல்லிக்காயை சின்ன சின்ன பீஸஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கார்லிக் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இது ரெட் சில்லி, அதான் உள்ளே போட்டாச்சு நம்ம. ஓகேங்களா? எஸ், எவ்ரிதிங் ரெடி. எவ்ரிதிங் ரெடி. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எக் மகோத்சவ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுகு ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுறோம். பாருங்கள், கடுகை நம்ம ஆட் பண்ணியாச்சு. எஸ், கடுகு ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டாச்சு. அப்புறம் கறி லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கறி லீவ்ஸ் நல்லா அதை பண்ணியிருக்கோம். அதை நல்லா கொஞ்சம் வணக்கிறோம். எண்ணெய் பத்தாது, கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வணக்கியாச்சு. அது கூட நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுறோம், இந்த அருமையான இந்த காம்பினேஷன். ஓகேவா? இந்த டர்மரிக் பவுடர் காம்பினேஷன் அத்தனை அதுக்குள்ளே போட்டாச்சு. போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை ஆகிடுச்சு. போதும், அது ஃப்ரை ஆனது போதும். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம ஆனியன் ஆட் பண்ணணும். கட் பண்ண ஆனியனை ஆட் பண்ணுறோம். நல்லா கட் பண்ண அந்த ஆனியன், அந்த வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணுறோம். அதை 1 செகண்ட் ஃப்ரை பண்ணுறோம். அடுப்பு நல்லா வச்சுக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகுது. நல்லா ஃப்ரை ஆகட்டும். சூப்பராக ஃப்ரை ஆகுது. பாருங்கள், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகுது. சூப்பராக ஃப்ரை ஆகுது இல்லையா? அட்டகாசமாக ஃப்ரை ஆகுது, பிரமாதமாக ஃப்ரை ஆகுது. நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்க்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டிங். இஸ் இட் ஸோ? எஸ், ஸோ இன்ட்ரெஸ்டிங். பர்ஃபெக்டாக இருக்குது இல்லை? த காம்போ இஸ் ஸோ குட், ஸோ நைஸ். अच्छा चल रहा है ना? अच्छा चल रहा है. எஸ், இப்போது நம்ம கேரட், கட் பண்ணி வச்ச கேரட்டை ஆட் பண்ணிக்கிறோம். கேரட் ஹிந்திலையும் அதே தான், கேரட்டை ஆட் பண்ணுறோம். கேரட்டை ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணணும். கேரட் வேகணுமா இல்லையா? கேரட் ஹேஸ் டு பாயில், இட் ஹேஸ் டு பாயில் இனஃப், இட் ஹேஸ் டு பி ஃப்ரைட் இனஃப் இல்லையா? நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எஸ், வி ஆர் டூயிங் இட். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாம் நல்லா அருமையாக ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா அது பாயில் ஆகி அட்டகாசமாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சூப்பர் குட். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஜம்முன்னு ஃப்ரை ஆகிடுச்சு இல்லையா? சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே, ஸ்மூத் எனஃப். நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஏன்னா வேகணும் இல்லையா? It has to boil, not boil, it has to fry enough இல்லையா? ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே, நோ we have to add amla pieces. ஆட் பண்ணியாச்சு. அதையும் நம்ம அதையும் ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஆம்லா கொஞ்சம் பாயில் ஆகாமல் நல்லது தான்.
செமி பாயில்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது தான். ஆம்லா ஃபுல்லாக பாயிலாக நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் செமியாக பாயில் ஆகும், ஃப்ரை ஆகணும். காட் இட். எஸ், ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. எதாஸ் குட். இப்போ நம்ம கார்லிக் ஆட் பண்ணுறோம். கார்லிக் ஆட் பண்ணியாச்சு. எஸ், வெள்ளைப்பூண்டு சாப்பிடல, வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போது நல்லா அருமையாக அது அட்டகாசமாக ஃப்ரை ஆகிடுச்சு. எஸ், டைம் ஆகிட்டுருக்கு, குயிக்காக முடிக்கணும். ஃப்ரை போதுமான அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. போதும், அந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். முதல்ல எல்லாம் போட்டுட்டோம் நம்ம. இப்போ நம்ம இதில் இந்த எக்கு ஸ்மாஷ் பண்ண அந்த காம்போ, ரெட் சில்லி, எக்கு, சால்ட்டு, 3 ஆட் பண்ண அந்த காம்போ உள்ளே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா விட்டுட்டோம். இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது எக் மஹோத்சவ், முட்டை மஹோத்சவ், அண்டா மஹோத்சவ் நமக்கு கிடைக்க போகுது. அட்டகாசமான டேஸ்ட், வண்டர்ஃபுல் டேஸ்ட். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே என்ன சொல்லுவீங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. எஸ், ரொம்ப பிரமாதமான ஃபுட் இது. சிற்றுண்டி இது. குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய கொடுக்கலாம். சில்ட்ரன்ஸ் யூ கேன் கிவ் மோர் குவான்டிட்டி. டெய்லி யூ கேன் ப்ரிப்பேர். மதர்ஸ் ப்ளீஸ் ப்ரிப்பேர், நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, குழந்தைகளுக்கு நல்லா கொடுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நமக்கு அட்டகாசமான இந்த அற்புதமான எக் மகோத்சவ், முட்டை மகோத்சவ், அண்டா மகோத்சவ் ரெடி. நல்லா அட்டகாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இது அவசியம் சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஹவி டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எஸ், அட்டகாசம் போக யமி, சூப்பர். கண்டிப்பாக சாப்பிடுங்க, நீங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. எக் மகோத்சவ். நல்லதே விரும்ப முருகானந்தன், BBM's கிச்சன், ஜெய்பனி சேனல். பபாய், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.